நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா ரீல்ஸ் போட்டு உலக மக லைக் வாங்கினா புடுங்க போற புடுங்கி அந்த புடுங்கிக்கெல்லாம் சொல்றோம். வெளியில வந்தா பப்ளிக் அடிச்சு சாவடிப்பாங்க. இந்த நாதாரிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற எல்லாருமே நாதாரி தான். நான் இவங்களை உயர்த்திடுவேன். எங்கடா போனா அந்த ரஞ்சித், எங்க போனா அந்த மாரி செல்வராஜ், எங்கடா போனீங்க நீங்களா? சத்யராஜ் எங்க போனாரு, சத்யராஜ் பொண்ணு எங்க போனா? பதில் சொல்லு, எனக்கு பதில் வேணும், பதில் சொல்லு. திமுகவுடைய தோல்மை கட்சியில் ஒவ்வொன்றும் இங்க சட்டம் ஒழுங்கு போச்சு, இங்க கஞ்சா குடும்பம் அதிகமாயிடுச்சு, போராட்டம் பண்ண துப்பு இருக்கா அவனுக்கு? திருமாவளவன் துப்பு இருக்கா? இதுல மற்றவங்க எல்லாத்துக்கும் கரு சொல்றீங்களே. சினிமாவை சேர்ந்த நடிகர்கள் எல்லாம் வர இளைய தலைமுறை இந்த முதல்ல இந்த லோகேஷ் கனகராஜ், இந்த நெல்சன் போன்ற இந்த ஆட்கள் எல்லாம் முதல்ல சினிமா துறையில தான் அடிச்சு துரத்தனவனலாம். இது ஒரு புள்ளைங்க பண்ண மாதிரி தான் நீங்க உங்க பார்வையில் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கான இழுக்கு. சின்ன சின்ன பசங்க 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பசங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்கள அங்கே போய் கேட்டு ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பத்தை கொடுத்தது அப்படின்னு அவன் பதில் சொல்றானா, அவனை மனநிலை காப்பகத்தில் சேர்க்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துட்டான்னு உரத்துதா இல்லையா? என்னமா பண்ணுவானுங்க, இந்த கொதிப்பு அப்படியே போவாங்க, ஒரு மாட்டுக்கு மாவு கட்டை போட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு கஞ்சா போதையில செஞ்சுட்டாங்க, அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, சட்டம் அதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி மாவு கட்டை போட்டு இந்த பிரச்சனையை தமிழக அரசு கண்டிப்பா ஆஃப் பண்ணு நான் சொல்றேன். இந்த சாராய திமுக கொண்டு வந்து ஆட்சியில் அமைச்சு சாராய உங்களை குடிக்க வைத்து உங்களை போதையாக்கி சின்ன சின்ன பசங்களுக்கு போதையை கொடுத்து அவர்களை சிந்திக்க விடாமல் அரசியல்னா இதுதான், திமுக தான் அரசியல் மாதிரி ஒரு கட்டமைப்பை நோக்கி தான் இவங்க நகர்றாங்க. அப்படிதானே நகர்றாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நேற்றுக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிச்சயமா. முக்கியமா இது பிஜேபியினர் மட்டும்தான் எடுத்து வைரல் பண்ணிருக்காங்க. திமுகவினர் ஒன்று டச் பண்ணி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. தமீம் அன்சாரி கேட்டா ஏதோ காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பட்டும் படாம பேசிட்டு போறாரு. எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் இந்த புள்ளிங்கோசெல்லாம் ஒரு சைடா கொண்டு வரணும், நம்ம அம்பேத்கர் வழியில கொண்டு வரணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. திருமாவளவன் கூட எதுவுமே சொல்ல கிடையாது சார். ஏன் சார் இந்த அளவுக்கு அப்படி? இங்க திமுக ஆட்சியில் கஞ்சா எவ்வளோ நடைபெறுகிறது அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. இந்த கஞ்சா நடைபெறுகிறதுன்றத நம்மள மாதிரி ஆட்கள் பொது வழியில சொன்னா அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கு தான் இப்ப நீங்க சொன்ன அந்த கேள்வி. திருமாவளவன் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய ஜவஹர்லால் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய வேல்முருகன் ஆகட்டும், 2 காங்கிரஸ் லீடர்கள் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், யாருமே இதை பற்றி வாயை திறக்காம ஏன் மௌனம் காக்குறாங்க என்ற காரணம்னா இது யாராலையும் டைஜஸ்ட் பண்ண முடியாத, யாராலையும் ஜீர்ணிக்க முடியாத. ரெண்டாவது இது ஒரு புள்ளைங்க பண்ண மாதிரி தான் நீங்க உங்க பார்வையில நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கான இழுக்கு. தமிழ்நாட்டில் நீங்க ஒரு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது திராவிடன் ஆட்சி பீட்டிக்குது இது திமுக. இது எவ்வளவு பெரிய இழக்கு. இதை ஒரு அமெரிக்காலேயோ சிங்கப்பூர்லேயோ இல்லாட்டி வேற ஐரோப் கண்ட்ரிலோ துபாய் கண்ட்ரிலோ யாருன்னா ஒரு பாடத்தை பார்த்தாங்கன்னா இங்கே டூரிசம் எப்படி வரும்? ஒரு டூரிசம் எப்படிப்பா இங்கே வரும்? ரெண்டாவது, நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலம் இன்றைக்கு டூரிசம்ல யூபிக்கு அப்புறம் நம்ம தான் இருக்கோம், செகண்ட்ல இருக்கும். யூபி தான் நம்பர் 1 டூரிசம்ல, செகண்ட் தமிழ்நாடு இருக்கு. இந்த மாதிரி செயல்கள் இணையதளத்துல பரவிக்கிட்டே இருந்தா இதை இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து எப்படி வருவாங்க டூரிசம்? இதை முதல்ல சிந்திக்கணும்ல இந்த அரசாங்கம். சும்மா ஈஸியா நீங்க கடந்து போறாங்க நிறைய பேர். ஒரு தனிப்பட்ட நபர் தான் கஞ்சா அடிச்சது மட்டுமல்லாமல், ஆயுதத்தை தூக்கி எடுத்துன்னு போய் ட்ரெயின்ல போனது மட்டுமல்லாமல், ரீல்ஸ் எடுத்தது மட்டுமல்லாமல், எதிர்க்க அடிக்க திராணி இல்லாத ஒரு அப்பாவி மத்திய பிரதேச சேர்ந்த அவன் பேரு சூரஜோன்ற பேரை போட்டு வெட்டுறான் அப்படின்னா இவங்களுடைய மனநிலையெல்லாம் என்ன மாதிரி மனநிலை? ஒண்ணு, இவர்களெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள்? அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஆசிரியர்கள் எந்த மாதிரி போதிச்சாங்க? இன்றைக்கு சிறார்கள் 4 பேர்ல 3 பேர் சிறார்கள், 18 வயதுக்கு உட்பட்டவர்களால சிறார் சீர்திருத்த பிள்ளை சேர்த்திருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் சொந்த ஜாமீன்ல +2 எக்ஸாம் எழுதினால அவனை விடுவிச்சிருக்காங்க. அப்ப இவங்களுடைய அடிப்படையா நம்ம கல்வி முறையே தப்புன்றது ஒத்துக்கிறீங்களா? புதிய தேசிய கல்விக்குள்ள நம்ம எது கொண்டு வரோன்றது இப்ப உங்களுக்கு புரியுதா? அடிப்படை உங்க கல்வி முறை தப்பு. என்ன தப்பு? ஒரு மனிதனாய் பார்க்க முடியாத உங்க கல்வி முறை. இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. திருநெல்வேலியில 9ஆம் படிக்கிற மாணவிகள் அரசு பள்ளியில் பீர் அடிக்கிறாங்க. ஆமா, இது எவ்வளவு பெரிய அவலம். நம்ம தமிழ்நாட்டு பெண்கள்னா எப்படி? தமிழ்நாட்டு பெண்கள் ஒழுக்கமானவர்கள், ரொம்ப கட்டுப்பாடு மிக்கவர்கள், குனிஞ்சத்தனை நிமிராம போவாங்க. என்னதான் நம்ம படிச்சு பெரியாள் ஆனாலும் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவனா இருப்பாங்க. குடும்பம் சொல் பேச்சு கேட்பாங்க. நல்லதோ கெட்டதோ பெண்களுக்கான மரியாதையை தமிழகத்திற்கு எல்லாரும் கொடுப்பாங்க. உலகளாவிய பரவி பெற்ற ஒரு கூற்று.
9வது படிக்கிற மாணவிகள் எங்க அடிக்கிறாங்க? வகுப்பறையில் பீர் அடிச்சு அதை ரீல்ஸ் மூலம் வெளியிடுறாங்கன்னா அங்க என்ன மாதிரி ஆசிரியர்கள் அவங்க மாணவிகள் பாடம் எடுக்கிறாங்க? இதுதான் முக்கியக்கூடிய கேள்வி. நான் வந்து ரொம்ப டீப்பா இதை போக விரும்புறேன். நேரடியா இவங்களை வந்து திமுக திட்டுறது என்னோட நோக்கம் இல்லை. இப்ப நீங்க இன்னொன்னு சொல்ற பாருங்க இன்சிடென்ட். இன்னைக்கு மதுரையில ஆரப்பாளையத்துல 6 நாய்களை கிட்டத்தட்ட 6ஆம் 7ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க கேபிள் ஒயர் கயிறை கட்டி கேபிள் ஒயரை அறுத்து அந்த 6 நாயில தூங்குற நாயை கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்காங்க. 6 நாய் செத்து கிடக்கு. என்னடா ஒரே நேரத்தில் 6 நாய் செத்து கிடக்குன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா சின்ன சின்ன பசங்க 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பசங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அங்கே போய் கேட்டு ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பத்தை கொடுத்தது அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான்னா அவனை மனநிலை காப்பகத்தில் சேர்க்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துட்டான்னு உரத்துதா இல்லையா? யாருன்னா போய் ஒரு நாய் தூங்கிட்டு இருக்க நாயை கழுத்துன்னு வச்சு கொள்வானே? 1 இல்லை 2 இல்லை 6 நாயை தான் வளர்த்த நாயை ஒருத்தர் கொண்டுட்டு அதில் ஒரு சுகம் காண்றான். எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா அந்த சூர்யா ஒரு படத்தில் பண்ணுவான் பாருங்க, ஒருத்தர் செத்தவனா அப்படியே சிரிப்பான் பாருங்க, மற்ற சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஆஹான்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா? ஸ்பைடர்னு ஒரு படம் வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? AR முருகதாஸ்ல அப்படியே ஊரே கத்தி அழுகும், ஊரே வந்து சாவுல அழுகிறப்ப அந்த சாவு வளத்தை பார்த்து அவன் ரசிப்பான், ஆஹா அப்படியே இன்பமா இருக்குன்னு சொல்லி ரசிப்பான். அந்த மனநிலையில் இன்றைக்கு மாணவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கல்வி முறை தப்பு. தமிழ்நாட்டில் கல்வி முறை அடிப்படையா தப்பு. நான் சொல்றேன் அடிப்படையா தப்பு. இந்த 3 இன்சிடென்ட்டே அது ஒரு உதாரணம். என்ன மனநிலை இருக்காங்க சொல்லுங்க? ஒரு பிள்ளைங்கன்னு ஒருத்தர் இருப்பான், கஞ்சா அடிச்சா வீட்டுல அடிச்சு சாகுடா, எங்கன்னா போய் வீட்டுல முட்டிக்கிட்டு சாகு, நீ புள்ளிங்கள வரும் நொல்லிங்கள வரும் எங்கேயோ முட்டிக்கு நீ சாகு. பப்ளிக் இடத்துல வந்து பப்ளிக் யூஸ் பண்ற ட்ரெயின்ல ஏறி அங்க வந்து கத்தி எடுத்துட்டு போய் அங்க உன் சீன பாட்டை சீன் போடுற எதிர்க்க அடிக்க திராணி இல்லாத அப்பாவியா மத்திய பிரதேஷ்ல இருந்து வேலைக்கா வந்திருக்காங்க. அவனை பாக்குறப்ப நமக்கு எவ்வளவு மனசு பதறுது. பாவிங்க, ஏதோ நம்ம போய் ஒரு இடத்துல பொழைச்ச ஒரு சர்வர வேலையோ கொத்தனார் வேலையோ ஏதோ செஞ்சு நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு காப்பாற்றலாம், பாவமா ஒரு உட்காரத்துக்கு சீட்டு கூட இல்லாம ஒரு இடத்துல ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு வருது, இந்த கழிவறை ஓரத்தில் உட்காந்துட்டு வரவனை போய் வம்பிழுத்து அவனுக்கு வந்து ரீல்ஸ் பண்ற மாதிரி சீனை போட்டு அவன் ஒத்துழைக்கலன்னா அவனை கூட்டின்னு போய் வெற்றியே. நான் சொல்றேன், தமிழக அரசு இந்த சிறாரு புறாரு பராருன்ற இந்த சட்ட ஒழுங்குலாம் மேல வச்சுட்டு சுடனையா அவனை சுடனையா? அவன்லாம் வாழ தகுதியற்ற ஆள் நாட்டுல. சுடணும், அவனை நிக்க வச்சு சுடணும். நான் சொல்றேன், இவங்க என்னமா பண்ணுவானுங்க, இந்த கொதிப்பு அப்படியே இருந்தோன்னா போவாங்க, ஒரு மாட்டுக்கு மாவு கட்டை போட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு கஞ்சா போதையில செஞ்சுட்டாங்க, அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, சட்டம் அதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி மாவு கட்டை போட்டு இந்த பிரச்சனையை தமிழக அரசு கண்டிப்பா ஆஃப் பண்ணு. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லை அப்படின்றத இங்க ப்ரூவ் ஆகுதா இல்லையா? குறிப்பிட்ட கஞ்சா எங்க இருந்து வருது? ஆந்திரால இருந்து கடத்தி வரப்படுகிறது. அதிகமாக எங்க புழங்கப்படுகிறது? திருவள்ளுவர், அரக்கோணம், ராணிப்பேட்டை 3 மாவட்டத்திலும் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. அது மூலம் தான் மற்ற இதில் பரப்பப்படுகிறது. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு லேடி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற லேடி பெங்களூரில் இந்த வழியாக தான் கஞ்சா பதுக்கிட்டாங்க. முந்தானத்து அவங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய கஞ்சா ஃபேக்ட்ரியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லேடியை தேடிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கஞ்சா புழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக நடைபெற போகிறது ஒருத்தர் கிளம்புனாரே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வைகோ. எங்க அவரு அதே யாரை தொடங்கி வச்சாரு? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு. எங்க அவரு? 3 இன்சிடென்ட் காட்டுறோம் உங்களுக்கு. ஒரு போதையில் தமிழ்நாடு தத்தளிக்கின்றதுக்கு பாருங்க, டாஸ்மார்க்ல 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நாய்ங்க குடிச்சிட்டு சாகட்டும், அது அவன் தலையெழுத்து, அவனை திருத்தவே முடியாது. குடிச்சிட்டு தான் சாகணும், அவன் தலையில் எடுத்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் 9வது வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பீர் அடிப்பது எவ்வளவு பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இங்க தமிழ்நாட்டில் போதிக்கிற கல்வி முறை எவ்வளவு தப்பு. இது ஒரு இன்சிடென்ட். தூங்கி கொண்டிருக்கிற நாய்களை கழுத்தை நான் வந்து கேபிள் ஒயரை போட்டு அறுக்கிறேன்னு சொல்லிட்டு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் பண்றான். அவன் என்ன மனநிலையில இருக்கான்? நான் சாதாரணமா இருக்கிறானா? அதே மாதிரிதான் இந்த பிள்ளைங்கள இருக்கிற இந்த 3 பேர் 4 பேர் சேர்ந்து அப்பாவிய ஒருத்தனை போய் அடித்து, அவனை அடிச்சுட்டு போனா மட்டும் பரவாயில்ல, கத்தி எடுத்து வெட்டுறாயா. எப்படியா மனசு வருது? எனக்கெல்லாம் வந்து ரொம்ப சொல்லவே என்னால் நேற்று நைட்ல இருந்து எனக்கு என்ன மாதிரி நாட்டில் நம்ம வாழ்றோம், என்ன மாதிரி மனிதர்களோட நம்ம பழக்கிறோம், என்ன மாதிரி கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றோம், என்ன மாதிரி மண்ணில் நம்ம பிறந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை வைத்து நம்ம வந்து இவங்க கூட சக மனிதனா வாழக்கூடிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டோமே வருத்தமா இருக்குங்க. பயம் இல்லைங்க. ஏங்க ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து இப்படி வெட்டினா போலீஸ் நாளைக்கு பிடிக்கும், நாளைக்கு போட்டு நொங்குன்ற பயம் அவனுக்கு இல்லைங்க. அதுக்கு காரணம் என்ன? கஞ்சா. எத்தனையோ வாட்டி சொல்றோம், இங்க சிந்தட்டிக் ட்ரக் இருக்கு, மெத்தபைட்டின் ஃப்ரீயா கிடைக்குது, சிந்தட்டிக் ட்ரக் இருக்கு, மெத்தபைட்டின் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு ஒவ்வொரு முறையும் சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு
டாஸ்மார்க் மட்டும்தான் அங்கே சரக்கு வைக்கிற மாதிரி மற்றதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் போதை ஒழிப்பு மாநாடு எல்லாம் டிஜிபிவங்க போதை ஒழிப்பு 2.1 2.2 3.1 ஒரு சீனை போட்டு முடிச்சிருக்க தவிர அடிப்படையாக இங்கே ஒவ்வொரு விஷயமும் தளத்துக்கு வெளியே வருது. இங்கே என்ன பண்ண போகிறாங்க? ஏன் இங்கே பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கீங்க. அபய்குமார் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்குன்னா வந்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு? யார் யார் ஆட்லியா வேலை செய்றீங்களோ அவங்கள வாங்க. இது ரொம்ப தேவையா? இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்னையா? நீ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதியா? எங்கே திரும்பினாலும் கஞ்சா கிடைக்குது, ஆன்ஸ் கிடைக்குது, அதை கட்டுப்படுத்தியா? இன்னைக்கு கஞ்சா புழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்தியிருந்தா ஒரு அப்பாவி ஒரு வடமாநில இளைஞர் இந்த மாதிரி வெட்டப்பட்டிருப்பானா? சரி, இன்னொன்று சொல்கிறேன். இங்கே வெட்டப்படுறத பார்க்குறான் அந்த மத்திய பிரதேஷ்லையோ அவன் பிறந்த ஊரை சேர்ந்தவனு யாரோ ஒருத்தன் பார்க்குறான்னா அவன் நம்மளை பற்றி மனநிலை என்ன இருக்கும்? நம்மளோட ஆளை அவன் பார்க்குறப்ப அவன் மனநிலை எப்படி இருக்கும்? இருக்குமா இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேள்வி இது மாதிரி உலகம் ஃபுல்லாக நம்ம இருக்கமா இல்லையா? நம்ம தமிழர்கள் சென்னையில் மட்டும் இருக்கிறாங்களா? இன்னைக்கு மும்பையை வந்து 2 எம்எல்ஏவே இருக்கிறாங்க. தமிழ் தாராவியில் இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல இருக்காங்க, கேப்டன் தமிழ்ச்செல்வன் இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நம்ம பரவி இருக்கிறாங்களே. அங்கே ஒரு கஞ்சா குடிக்க வைக்க இந்த மாதிரி வேலையை பண்ண அவங்களால என்ன பண்ண முடியும்? அங்கே ஒரு கஞ்சா குடிக்கு வந்து என்னுடைய மண்ணை சேர்ந்தவன ஒருத்தன் இப்படி வெட்டுறான். நீங்க பிழைக்க வந்திருக்குல்ல, நீங்க பிழைக்காம லண்டன்லயும் அமெரிக்காவில் இருக்கிற நீ உலகம் ஃபுல்லா நீ பிழைக்க போறியா இல்லையா? எல்லா இடத்துலையும் நீ பிழைக்க போறியா இல்லையா? அந்த இடத்துல ஒரு கஞ்சா குடிக்க மாதிரியே மாட்டவனை வெட்டினா என்ன பண்ணுவான் அவன்? என்ன மாதிரி ஒரு மண்ணுங்க நம்ம மண்ணு? ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த இந்த மண்ணில் இரக்கத்துக்கும் கருணைக்கும் பேர் போன இந்த மண்ணில் இந்த சாராய திமுக கொண்டு வந்து ஆட்சியில் அமைச்சு சாராயம் உங்களை குடிக்க வைத்து உங்களை போதையாக்கி சின்ன சின்ன பசங்களுக்கு போதையை கொடுத்து அவர்களை சிந்திக்க விடாமல் அரசியல்லாம் இதுதான், திமுக தான் அரசியல் மாதிரி ஒரு கட்டமைப்பை நோக்கி தான் இவங்க நகர்றாங்க. அப்படிதானே நகர்றாங்க? ஏயா நீ சாராயம் விற்கிற, ஏயா நீ போதையை கட்டுப்படுத்தினா அதற்கு பதிலே கிடையாது. 35,000 கோடி இருந்த டாஸ்மார்க் வருமானம் இன்னைக்கு 50,000 கோடி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் மூடுவோம், நீங்கள் அதை நிறைவேற்றலை, மதுபான ஆலைகளை மூடுவோன்னு நிறைவேற்ற அதெல்லாம் சொல்லி அழுத்து போச்சு. இப்போ நம்ம அது உள்ள வரவே இல்லை. இதுக்கு எந்த கண்டிஷன் இப்போ நம்ம வந்துட்டோம்? குடிச்சிட்டு சாகிற நாய் குடிச்சுக்கிட்டு சாகு, போய் தொலை, அப்படி வந்துட்டோம். அந்த மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். உன்னை திருத்துறது என் வேலை இல்லை. குடிச்சுக்கிட்டு சாகிற நாய் குடிச்சுக்கிட்டு சாகு, நல்லா குடிச்சுக்கிட்டு செவுத்தை முட்டிக்கிட்டு சாகு. நீ எதுக்கு பொது வழியில் வர? எதுக்கு கத்தி எடுத்துட்டு பட்டா கத்தி வந்து ரீல்ஸ் போடுற? நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா? ரீல்ஸ் போட்டு உலக மக லைக் வாங்கினா புடுங்க போறியா? புடுங்க போற புடுங்கி. அந்த புடுங்கிக்கெல்லாம் சொல்றோம், வெளியில வந்தா பப்ளிக் அடிச்சு சாவடிப்பாவன. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பப்ளிக்கும் சரியான கோபத்தில் இருக்கிறாங்க, கோபத்தின் உச்சியில் இருக்காங்க. ஏன்னா அங்க நடந்தது ஒரு இன்சிடென்ட், ஒரு மனிதனுக்கு இன்சிடென்ட், ஒரு தமிழின் மானம் பறி போய் இருக்கிறதுங்க. நம் மண்ணின் பெருமையை அழித்து இருக்கிறார்கள். நம்ம இரக்கம் கருணை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமாக ஆலயங்கள் கொண்ட தமிழ்நாடு எங்க போனாலும் உலகத்திலே நீங்க கேளுங்க, தமிழ்நாடு தாங்க சேஃபஸ்ட் பிளேஸ். உலகத்தில் எந்த நாடுங்க சேஃபான இடம்? தமிழ்நாடு சேஃபான பிளேஸ். யார் சொல்லுவா? பெரும்பான்மை இந்துக்களும் சொல்லுவாங்க, சிறுபான்மை நாட்களும் சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? உன் வீரத்தை காட்டு, பாக்ஸிங்கில் போ, உனக்கு நிகராக இருக்கக்கூடிய உன் எடை கொண்ட ஒரு ஆள்கிட்ட மோது வின் பண்ணி வரவே இருக்கிறேன். பாவமா பாத்ரூம்ல உட்காந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒரு ஊரை விட்டு ஊரை வந்தவனை போய் உன் வீரத்தை காட்டிய வெக்கங்கட்ட மானங்கட்ட நாதாரி புள்ளிங்க ஒரு நாதாரி. இந்த நாதாரிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற எல்லாருமே நாதாரி தான். நான் எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் அவனே நாதாரி தான் சொல்லுவேன். நான் இவங்களை உயர்த்திடுவேன். எங்கடா போனா அந்த ரஞ்சித்? எங்க போனா அந்த மாரி செல்வராஜ்? எங்கடா போனீங்க நீங்களா? மற்றதுக்கெல்லாம் முந்திரி கொட்டத்தனமா வந்து விளக்க சொல்றீங்களா? வெக்கம் கட்ட நாய்ங்களா? எங்கடா போனீங்க நீங்க? பொது வழியில் வாங்கடா. நீ வந்து தூக்கி கொண்டாடுகிற, உங்களை நசுக்கி விட்டோம், பிதுக்கி விட்டோம், எங்களை வளர உள்ள, அதை பண்ணல இதை பண்ணலன்னு பொது வழியில் பேசுறது உனக்கு திராணி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு வந்து கருத்து சொல்றா அமீரே, கருத்து சொல்றா பிரகாஷ் ராஜ், கருத்து சொல்றா வெற்றிமாறன். கேள்வி கேட்போமா இல்லையா? எங்கடா போனீங்க நீங்களா? இதுக்கு கருத்து சூர்யா எங்கடா போனா? ஜிவி பிரகாஷ் எங்க போனா? எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுகிற திரை பிரபலங்கள் எங்க போனீங்க நீங்க? இந்த ஒன்று வந்திருக்க புதுசாக ஒன்று மாவாட்டுறதுக்கு மாதிரியே ஒன்று சத்யராஜ் பொண்ணு ஆகுனா வந்துட்டு இங்கே தேனும் பாலும் ஓடுகிறது, இங்கே தான் வந்து இந்த ஆட்சி நடந்து உதயநிதியை வந்து தான் இங்கே நாட்டையே கவுக்க போறாச்சு. எங்கே போன நீ? சத்யராஜ் எங்கே போனார்? சத்யராஜ் பொண்ணு எங்கே போன? பதில் சொல்லு, எனக்கு பதில் வேணும், பதில் சொல்லு. இங்கே சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குன்ற அதை விட்டு இளைய தலைமுறையும் குடியாலையும் மெத்தபைட்டினாலும் சிந்தடிக் ட்ரக்காலும் திமுக அரசு அழிக்கிறது. ஏன் அழிக்கிறது? இளைய தலைமுறை சிந்தித்தால் நமக்கு ஓட்டு போட மாட்டான். இளைய தலைமுறை சிந்தித்தால் திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். அவனை சிந்திக்க விடாமல் அவன் போதையின் பாடே வைக்கிறதுனால தான் இன்றைக்கு அவன் சொல்றான் சட்டம். யாரு? புள்ளிங்க சொல்றான், ஆமாங்க இப்படி வெட்டுவோம், எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, 2 மாசம் இருப்போம், ஜாமீன் கேட்டு வெளில வருவோம், திருப்பி குடிப்போம், திருப்பி வெட்டுவோம். அப்படித்தானே சொல்றான் அவன். இன்னைக்கு செயின்ல இருக்கிறதுங்க ஏன் கட்டுப்படுத்த முடியல? சொல்றான்
செயின் எடுத்தால் நாங்கள் நல்லா சொகுசாக பிரியாணி சாப்பிடுவோம், நல்லபடியாக குடிப்போம், பெண்கள் எல்லாம் போவோம், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்களை பிடிப்பாங்க, 6 மாதம் இருக்கும், திருப்பி வருவோம், செய்வோம், முடிஞ்சு போச்சு. இவனுங்க அதிகபட்சமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு மாவு கட்டை போட்டு முடிச்சிடுறாங்க. அதனால தான் என்கவுண்டர் பண்ணு. இவன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் திமுக எப்படி கேடோ அதே மாதிரி இந்த மாதிரி பசங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு பிடித்த கேடு. சுட்டு மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. நான் சொல்றேன், நீ அந்த 3 பேர் நாங்க சுட்டோன்னு சொல்லு, மக்கள் தூக்கி கொண்டாடுவாங்க. ஏன்னா அவ்வளவு வலி இருக்கு, எவ்வளவு கோபம் வருது பாருங்க. இப்ப நீங்க உங்களுக்கு சமமான ஒருத்தன் போய் உங்க வீரத்தை காட்டியோ நீங்க மற்ற விஷயங்களை பண்ணா கூட நம்ம ஏத்துக்கலாங்க. எதற்கு அடிக்க திராணி இல்லாதவன கஞ்சா குடிச்சுக்கிட்டு ஒரு பொது வாகனமான ட்ரெயின்ல ஏறிட்டு கத்தியை காட்டுனா, ரயில்வே துறைக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அங்க கேட் கீப்பர் இருக்கிற மாதிரி அங்க ஒரு சிஆர்பி வீரர்கள் வேண்டும். இவன் ட்ரெயின்ல ஏறுறப்ப கத்தியோட ஏறுறது ரயில்வே போலீஸார் பிடிச்சிருந்தானா இந்த பிரச்சனையே இல்லைல்ல. அந்த இடத்துல லட்டி எடுத்து 2 அடி கிலோமீட்டர் விட்டுருந்தானா ஓடிப்பான்ல அவன். அப்ப அங்க இவ்வளோ ஃப்ரீடமா இருக்குன்னா அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெயின் இந்தியா ஃபுல்லா ஓடுது, பல லட்சம் கிலோமீட்டருக்கு ஓடுது. ட்ரெயினுக்கு கல்லை விட்டு அடிக்கிறான், வந்தே ட்ரெயின் கல்லை விட்டு அடிக்கிறான். பல விஷயங்கள் இங்க போயிட்டு இருக்கப்ப நமக்கு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இதை சொல்றோம் தவிர, அடிப்படையா தமிழக அரசுக்கிட்ட மக்கள்கிட்ட சொல்லுகிற ஒரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு தமிழக அரசு பள்ளிக்கூடத்தில் செல்லப்படுகிற கல்வி முறை தப்பு, போதிக்கும் முறை தப்பு, உன் சிலபஸே தப்பு. நான் சொல்றேன், கருணை இல்லாத சிலபஸ், மக்களை நல்வழிப்படுத்தாத சிலபஸ், குழந்தைகளை அறிவுபூர்வமா வளர்க்கறது, மார்க் எடுக்கிறதுக்கு கல்வி கிடையாதுங்க. சமுதாயத்தில் எப்படி நம்ம வாழணும் போதிக்கிறது தாங்க கல்வி. நான் 100 மார்க் எடுத்துட்டு போய் கொலை பண்ணணும்னா ஏத்துப்பீங்களா? நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க, கஞ்சா குடிச்சிட்டு தான் படுத்து கிடப்பேன், கஞ்சா குடிச்சிட்டு தான் நான் படிப்பேன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? அப்ப அடிப்படையா நீ என்ன பண்ணணும்? இப்ப நான் சொன்ன அந்த 3 இன்சிடென்ட், தூங்கி இருக்க நாயை கேபிள் ஒயரை கொண்டு சின்ன பசங்க, நான் சொல்றது வயதானவன் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கலாம் கடந்து போயிடலாம், அவன் பைத்தியம் எங்க பண்ணிட்டான்னு. 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பசங்க பண்றாங்க. அந்த நாய் செத்தது நான் ரசிக்கிறேன், எனக்கு ஜாலியா இருக்குதுன்னு சொன்னானா, அந்த ஸ்பைடர் படத்துல வர சூர்யாக்கள் தானே அவன், எதிர்கால சூர்யாக்கள் தாங்க அவன். அவனை நீங்க அப்படியே விட்டீங்கன்னா மனிதனை கொள்வானா இல்லையாங்க அவன்? இன்னைக்கு 9ஆவது வகுப்புல நடுதுல நீ பீர் அடிக்கிற, வெளியில என்ன பண்ணுவ, கல்யாணம் ஆகி புருஷன் அடிப்ப, கல்யாணம் ஆகி எவன் அடிப்ப, யாரும் ஏத்து கட்டாலும் அடிப்ப. ஏன்னா போதை ஏறிச்சு, உனக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது. இந்த பிள்ளைங்க இப்போ போதை தெரிஞ்சுன்னா சொல்றான், நாங்கள் ரீல்ஸு கோஆப்ரேட் பண்ண சொன்னோம், அவன் ஒத்துக்கல, அதனால வெட்டணும் நீ சொன்ன, ரீல்ஸு கோஆப்ரேட் பண்ண நீ வெட்டுவியா? அது எப்படிங்க அந்த காட்சி மனசு பதப்பதைக்குதா இல்லையாங்க? இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய தோழமை கட்சிகள் ஏங்க வாயை திறக்க மாட்டேங்க? மானங்கட்டவனுங்களா, ஏன்டா வாயை திறக்க மாட்டேங்க? கேள்வி கேட்பமா இல்லையா? ஒரு கண்டன குரல் வந்துச்சா? பொது வழியில் பேசுறீங்களா? இப்போ நான் குறிப்பிட்ட அந்த சினிமா நடிகர்களாகவும் சமூக ஆவலர்கள் எல்லாம் எங்கடா போன ஹரிபிரதாமன் நீதிபதி, எங்கடா போன சந்துரு நீதிபதி, எங்கடா போன நீலாம்? எல்லாருக்கும் நீதி அரசர்லாம் வாடா போடான்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வருத்தமா இருக்கும். ஆனால் எனக்கு கோபத்தின் அப்படிதான் வருது. எங்கடா போய் தொலைஞ்சிங்களா? பொது வழியில் கேள்வி கேட்டா சொக்காவை பிடிச்சி திமுகவை என்ன மாதிரி ஆட்சி நடத்துறப்படுறா? பொறுப்பு டிஜிபி கூட, ஒரு டிஜிபி, ஒரு கரெக்டான ஒரு டிஜிபி போட துப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு ஏதோ மாநிலத்திலிருந்து பொழைக்க வந்தவன போய் வெற்றியே அதற்கான எதிர்ப்பு கேள்விகள் எங்க வலுவர் கூட்டத்துக்கு எல்லாரும் வாங்க. திமுகவுடைய தோழமை கட்சியில் ஒவ்வொன்றும் இங்க சட்டம் ஒழுங்கு போச்சு, இங்க கஞ்சா குடிமை அதிகமாயிடுச்சுன்னு போராட்டம் பண்ண துப்பு இருக்கா அவனுக்கு? திருமாவளவன் துப்பு இருக்கா? இதுல மற்றவங்கள எல்லாத்துக்கும் கரு சொல்றீங்களே, சினிமாவை சேர்ந்த நடிகர்கள் எல்லாம். அதாவது மனசு வலிக்குதுன்னு சொல்றதோட, கோபமா வருதுன்னு சொல்றதோட, நாம் இந்த தமிழ்நாட்டில் வாழ தகுதியான ஆளாம இல்லாமல் போவதற்கான அடிப்படையான விஷயங்களை திமுக அரசு தொடர்ந்து செய்கிறது. எந்த இடத்தில் நான் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த செயல்களை நம்ம உலக அரங்கில், இந்திய அரங்கில் கேவலப்படுத்துகிறதா தான். இருந்தாலுமே அந்த ரீல்ஸ்ல பார்க்க முடியுது, அவங்க போதை தலைக்கேறி ஒருத்தன் அடிக்காதீங்க கொள்ளாதீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்ற வீடியோ எடுக்கிறான். ஐ திங்க் அவன் தான் ஜாமீன்ல வெளியே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மச்சான் கூற நான் ஒரு வெட்டிக்கிறேன். எந்த அளவுக்கு நிலைமை சார்? ஒரு உயிர், அதுவே அவங்க வீட்டு ஃபேமிலியில் நடந்தாலோ இல்லை வேற பக்கம் நடந்திருந்தாலோ அவங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியுமா சார் அவங்க மனநிலையில? இல்லை, இப்போ அந்த இடத்த நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க 3 பேருமே நிதானத்தில் இல்லை. ஆனால் அது நிதானத்தில்னு சொல்லி தப்பிக்க முடியாது. நிதானத்தில் இல்லை சார், ஓகே சார். இதே போலீஸ் ட்ரெஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் நான் நிதானத்தில் இல்லை, நான் போலீஸை வெட்டிட்டு வரேன் வெட்டுறானுங்க. கண்ணகி நேரில் போலீஸை ஓட ஒருத்தர் அடிச்சான்ல, கண்டக்டர் ஒருத்தர் பஸ்ஸில் போய் கண்டக்டர் டிக்கெட் கேட்டால் நீ என்னைய டிக்கெட் கேட்பியான்னு போட்டு அடிச்சால. அதாவது நார்மலாக நீங்கள் டாஸ்மார்க்கில் மது குடிக்கிறதுக்கும் சிந்தட்டிக் கஞ்சாக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் மது குடிச்சிங்கன்னா குறிப்பிட்ட ஆள்கால் தான், அந்த ஆள்கால் மேலே போகிறப்போ உங்களுக்கு நிதானம் தெரியும். இவர் இன்னார் அம்மா, இன்னார் அப்பா, நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், அதுக்கு மேலே ஒன்றால் செயல்பட முடியாது, கீழே விழுந்துருவேன். ஆனால் சிந்தட்டிக் ட்ரக் எப்படி பண்ணுன்னா, உங்களுக்கு உங்களை ஒரு ஹீரோயிசமாக காட்டும். இன்னொன்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், இங்கே இருக்கக்கூடிய திரைப்பட இயக்குநர்லாம் தயவு செய்து இந்த காணொலியை நீங்கள் பார்க்கணும், ரீல்ஸ் மூலம் கொண்டு போய் சேருங்க. இனிமேல் இந்த கத்தியை வைத்து பந்தா காட்டுறத ஹீரோசி மாதிரிலாம் படத்தில் கொண்டு வராதிங்க.
பெரிய கத்தியை வச்சு கேட்க வெட்டுறது, கத்தியை வச்சு பந்தாவில் வந்து தாதாவை அடிச்சுக்கிறது, நான் தான் இந்த ஊருடைய ரவுடி, நான் தான் எல்லாரையும் அடிக்கக்கூடிய பெரிய ஹீரோயிசம் மாதிரி காட்டுறதுனால தான் இந்த மாதிரி புள்ளிங்க உருவாகிறாங்க. இதை முதல்ல தமிழ் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நீங்கள் காட்டுகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு படம் ஓடுவதற்காக நீங்கள் காட்டுறீங்க. ஆனா அதை வந்து இளைய தலைமுறை தன்னை ஒரு ஹீரோயிசம் மாதிரி காட்டிக்கிறான். முடியை அப்படி வெட்டிக்கிறது, பெயிண்ட் அடிச்சுக்கிறது, கையை அப்படி கத்தி வச்சு சொன்னா ஊர் சுத்துறது, புல்லட்ல போயிட்டு கீழே கத்தியை தேய்ச்சி, இந்த பஸ் டேவும் அதே தான். இதே தான் பஸ் டே பிரச்சனையும். 2 காலேஜ்லையும் பஸ் டேக்கு எதுக்கு அடிச்சுக்கிறானுங்க? பலவன் பஸ்ஸுக்கும் டிரைவருக்கும் காலேஜ் பசங்களுக்கு ஏன் சண்டை வருது? இதே தான். அங்க இருக்கக்கூடிய பஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் முன்னாடி தன்னை ஹீரோயிசமா காட்டிக்க விரும்புறான். தன்னை வந்து பெரிய அப்பாட்டக்கர், நான் தான் பெரிய பத்தியா இந்த பஸ்ஸுக்கே நான் தான் ரூட்டு தலை காமிக்க என்னோட இதை காட்டுறேன் பாருன்னு சொல்றான். ட்ரெயின்ல போறப்ப பட்டாக்கத்தி வச்சு கீழே ட்ரெயின்ல வந்து ஒருத்தன் என்ன பண்றான், கீறிக்கிட்டே போறான், அந்த பொறி வருது, அதை ரீல்ஸ் எடுக்கிறான். இதெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? இதையெல்லாம் அடிப்படையா சினிமாக்கள் தான் பிரச்சனை. நான் சொல்றேன், நான் ஒரு சினிமாவை சேர்ந்தவன், திரைப்படத்துறையை சேர்ந்தவன் தான் இருந்தாலும் சொல்றேன், வேண்டுகோளா எடுக்கிறேன். வர இளைய தலைமுறை இந்த முதல்ல இந்த லோகேஷ் கனகராஜ், இந்த நெல்சனு போன்ற இந்த ஆட்கள்லாம் முதல்ல சினிமா துறையில தான் அடிச்சு துரத்தனவனலாம். ஏன்னா அவன் தான் போதையை வைத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும் பணத்தை வந்து கட்டுக்கலாம். அதற்கு கமலஹாசன், ரஜினி போன்ற சப்போர்ட் பண்ணுறத நான் வெறுக்கிறேன். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்கறதுக்கும் அதற்கான பொறுப்புணர்ச்சிக்கும் ரஜினிகாந்த் இருக்கு, கமலஹாசனுக்கு இருக்கு. ரஜினி கிட்ட இந்த ட்ரக் சம்பந்தமான கதை சொல்லியோ, இந்த கதை வேணாம், வேற கதை சொல்லு. கமல் சொல்லணும், விக்ரம் படம் எடுக்கிறப்ப இது என்ன போதையை கடத்துறான், நெல்சனும் கோலமாவு கோயிலால் சரக்கை கடத்துறான், இவர் எடுத்தது வந்து என்னுடைய சரக்கு எடுத்து வந்து கொடுக்குறது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்றாங்க. பார்க்குறப்ப எப்படி தெரியுது இளைய தலைமுறைக்கு? நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இருந்தால் இது படம்னு சொல்லி கடந்து போயிடுவீங்க. நீங்கள் சாதாரண ஒரு சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாக தான், ஓ நம்ம போதையை சாப்பிட்றது நல்லா, ரஜினியே நடிக்கிறாரு, கமலே நடிக்கிறாரு, ரஜினியே வந்து அப்படியே கமல் வந்து ரஜினி வந்து பவர் ஹவுஸ் பாட்டில் வச்சு கபகன்னு கூலியில் குடிக்கிறாரு, சிகரெட் அப்படி போடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, கமல் அப்படி பண்ணுறாரு, இவ்வளோ பண்ணுறாரு, எல்லாரும் பண்ணுறப்ப அது தப்பு இல்லைன்ற மனநிலைக்கு அவன் வரான். அந்த மனநிலை வந்துட்டு தன்னை ஹீரோயா அவன் நினைச்சுக்கிறான். ஒருத்தர் எதுக்கு ஒரே மாதிரி ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறான், அவன் மற்றவங்கள வேறுபடுத்தி காட்டணும், படத்தில் வர மாதிரியே நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தானே பண்ணுறான். அது வந்து நல் செயலுக்கு பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து எவ்வளோ பெரிய இழிவான ஒரு செயல் நடந்து ஒட்டுமொத்த இனிமேல் போலீஸ்காரன் எவனா அந்த புள்ளிங்க மாதிரி முடி வெட்டினா விடுவானா? வாடாங்க யாரா அவங்க அப்பா அம்மா? இது கேட்கணும், யாரா அவங்க அப்பா அம்மா? ஏன்டா அப்படி முடிய வெட்டியிருக்க, முடிய ஏன்டா இப்படி வச்சிருக்க, போடா ஒழுங்காக முடிய வெட்டு, ஒழுங்காக இது பண்ணு அப்படின்னு அது அந்த மாதிரி வரல. ஏன்னா நம்ம வந்து சுதந்திர நாட்டில் இருக்கோம். அவனுக்கு வேண்டிய உடைகளையும் தன்னுடைய சிகையாளத்தையும் தனக்கு வேண்டிய மதத்தையும் தனக்கு வேண்டிய உணவுப் பொருளையும் சாப்பிட்றதுக்கான உரிமை கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்குது, வரைய இருக்கிறோம். ஆனால் நீ போதையை நிறுத்த முடியாது, நல்லா தெரியும். திமுக ஆட்சி இருக்கிறவங்களும் இங்கே போதை நிறுத்த முடியாது. டாஸ்மார்க் மூலம் வருடத்துக்கு 30,000 கோடி அவங்க வருமானத்துக்கு சபரீஸ்னும் உதயநிதி பிரிச்சுக்கிறாங்கன்னு தியாகராஜன் பழனிவேலை சொல்லிட்டார். அதுக்கு இதுவரையும் பதில் இல்லை. அவர் வந்து பொது வழியில் சொன்னதுனால அவரை தூக்கி ஐடி விங்கில் போட்டு ராஜாவை மறுபடியும் தொழில்துறை மந்திரியாக கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் திமுக பண்ண சாதனை. ஆனால் இந்த மாதிரி புள்ளிங்க ஆட்கள் எங்கன்னா போதை வஸ்துகளை யூஸ் பண்ணால் அவர்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராமல் போதையை சாப்பிட்டு போதையிலே கடந்து சாகு. யார் வேணானது? நீலாம் நாட்டுக்கு பாரம். நீலாம் நாட்டில் இருந்து என்ன பண்ண போகிற? பொது வழியிலேருந்து ஒரு உயிரை கொள்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லைங்க. ஒரு கொசுவை கொள்றது கூட யோசிக்கிற ஒரு நாடுங்க தமிழ்நாடு. இன்னைக்கு ஒரு உயிரை வந்து சிதைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்து வியாக்கியானம் பேசினா அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர்கள் மனநிலம் பாதிக்கப்பட்டவர்கள். எப்படி அஜித்குமார் வழக்கில் 6 போலீஸ்காரர்கள் மனநிலம் பாதிக்கப்பட்டு மிளகாப்பொடி கண்ணில் போட்டு பைப்பில் அடித்தாங்களோ அவனும் மனநிலை ட்ரக் அடிச்சு தான் அடிச்சிருக்கான். இவனும் மனலாம். போலீஸ்காரனும் அப்படிதான் இருக்கிறான், ரவுடி அப்படிதான் இருக்கான். அதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. இப்போ அஜித்குமார் அடித்தவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? எதனா ஒரு வித்தியாசம் இருக்கா? அஜித்குமார் அடித்ததுக்கு இவனுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. அஜித்குமார் அடித்த 6 பேரும் இதே மாதிரி தானே அவனை டார்ச்சர் பண்ணி மிளகா படிப்போன்னு இரும்பு பைப்பை ஒடிச்சு வேற மாதிரி ஆசன வாயில குத்தி ஏற்கனவே ரெட்டக்குழகு சாத்தான குழகுல அது மாதிரி தான் பண்ணானுங்க. அவனுக்கு இவனுக்கும் ஒரே இல்லை. என்ன காரணம்னா போதை தலைக்கேறி, சிந்தட்டிக் ட்ரக் தலைக்கேறி, மெத்தபைட்டின் தலைக்கேறினா ஏற்ற மாதிரி இருக்கவன் போலீஸ்காரனா கைதியான்னு எதுவுமே சொல்லாது. அவனோட சிறுமூலையில் ஒரே ஒரு கட்டளை வரும், அதுதான் நிறைவேற்றுவான். சிறுமூலை என்ன சொல்லுவோம்? அவனை வெட்டு வெட்டு வெட்டு. இந்த 3 படத்தில் இவர் இருப்பார் தனுஷ், கிட்டத்தட்ட அதுதாங்க. அது அவனை வெட்டு வெட்டு வெட்டுன்றப்ப இதே தான் அவன் திருப்பி ரிப்பீட்டடாக அவனுக்கு சொல்லும். அவன் சுயநினைவுக்கே வர முடியாது. நீங்கள் அவனை சுயநினைவு வர வைக்கிறதுக்கு 3 நாள் ஆகும் தெரியுமா? அந்த அளவு ட்ரக் ஏறிடுங்க. ட்ரக்ல பல வகை இருக்கு. கொக்கைன் இருக்கு. கொக்கைன்லாம் போட்டிங்கன்னா 2 நாள் நீங்கள் எந்திரிக்கவே முடியாது. ராஜபோதைன்னு வாங்க, ஸ்னேக் ட்ரக் இருக்கு, மெத்தபைட்டின் இருக்கு, சிந்தட்டிக் ட்ரக் இருக்கு. இது எதை போட்டாலும் நீங்கள் நார்மலான இதுலேருந்து வெளியே போயிடுவீங்க. ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய
ஆட்சியில் ஏற்பட்ட அவலம் மட்டுமல்லாமல் திமுக அரசு தமிழ்நாட்டில் ஆள்ற வரையும் தமிழ்நாட்டுக்கு டூரிசம் வர வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் பயப்படுவார்கள். இது ஒன்று. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நம்மளுடைய சட்டம் ஒழுங்கை பார்த்து இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம போனால் பாதுகாப்பாக இருக்குமா? வட மாநில தொழிலாளர்லாம் பயத்தில் இருக்கிறான். இன்னைக்கு திருப்பூர்லயோ எல்லா இடத்துலையும் வடமாநில தொழிலாளர் இருக்கிறான். அவங்களாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கான். திடீர்னு நாலு கஞ்சா குடிக்க வந்துட்டு வெட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன மாதிரி பாதுகாப்புக்கு தெரியுங்க? இதை தானே மோடி அவர்கள் நீ சொல்றாரு. மோடி அவர்கள் சொன்னார் இல்லைங்க பீகார் எலெக்ஷன்ல என்ன சொன்னார்? வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன மரியாதையும் பாதுகாப்பையும் தமிழக அரசு தரவில்லை. இது ப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா? ஏற்கனவே நிறைய நடந்திருக்கு, இப்போ நேரடியாக ப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா? அப்போ ஒருத்தன் இன்னைக்கு ஏறி நான் வந்து இங்கே பொழைக்க வரேன்னு நினைக்கிறவனுக்கு ஒரு பயம் தானே இது? இதே மாரி நீ அங்கே போனால் அங்கே இருக்க தமிழனுக்கு இந்த பயத்தை நீ உண்டு பண்ணுறியா இல்லையா? இது இங்கே இருக்க புரியலையா? இப்போ அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். அங்கே மத்திய பிரதேசில் ஒரு தமிழ் இருக்கப்ப அவனுக்கு உருன்னு இருக்குமா இல்லையாங்க? இன்னைக்கு பங்களாதேஷில் தான் நடந்துட்டு இருக்கு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறை திட்டத்தை முதலில் இவங்களுக்கு இமிடியேட்டாக மாற்றி அமைக்கணும் அல்லது புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாலன் விருதுகளுக்கு மிக நன்றி சார். நன்றி.